ஒட்டகம் வைக்கிற இடம் தானே அப்படின்றாரு. ஆமாம். இது உங்கள் ஸ்டைலிஷ் காரைக்கால் நேரலை ஃப்ரம் சவுதி அரேபியா. அங்கே ஒரு பில்டிங் தனியாக நிற்கிது, இதோ காட்டுறேன். தனியாக நிற்கிற பில்டிங்கு. கிராமமே எப்படி இருக்குன்னா இப்போ சிட்டி எப்படி இருக்கும்? செங்கல்னு பட்டு ஜூம் பண்ணாப்புல இருக்கா? அதான் கரெக்டு. அதான் கரெக்டு. சரௌண்டு வந்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம். So sad. ஓகே, இப்போ வந்துட்டேன். அப்பா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. கேட்குதா? அதுதான் கரெக்ட் சார். அதுதான் கரெக்டு. ஓகே, தெரியுதா? அப்போது நான் அப்படியே காட்டிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து இது பழைய இரும்பு பித்தளைகளாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மரம் அது. இதில் வர பழந்தை தான் கொடுப்பாங்க. சாப்பிட்டாச்சா ப்ரோ நீங்கள் அப்படிங்க? இன்னும் இல்லையே, மதியம் சாப்பிட்டா தான், இன்னும் சாப்பிடல. இன்னும் லேட்டாகும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ பிரதர். சகோ, நீங்கள் அங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க சகோ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம லக்ஷ்மண் நாராயணன். எப்படி சொல்கிறது, நான் என்னென்னு சொல்கிறது? ஓகே, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிரதர். ஆக்சுவலாக அப்படி தான் இப்படி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். நிறைய நேரம் வந்து ஒட்டகம் வைக்கிறேன்னு சொல்லுவேன். ஓகே, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள பீச். இது ஒரு குட்டி ஓடுறா பாருங்க, அழகா. தங்கப்பிள்ள, உனக்கு தமிழே தெரியாதப்பா. உனக்கு தமிழே தெரியாத பாருங்க. பாசத்தோட விளைவு. பாசம் பாசம் பாசம். தெரியுதா? பேரிச்சப்பழ மரம், ஈச்ச மரம், தென்னம்மா அது இல்லை, ஈச்ச மரம், பேரிச்ச மரம். தெரியுதா? அதான் கரெக்ட் சார் அப்படின்னாங்க. நான் பூங்கோதை சிஸ்டர் வந்துட்டேண்ணா. பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக பாருங்கள். நம்ம ஊரில் எப்படி கூட்டம் இருக்குமோ அதே போல் தான் இங்கேயும். இதெல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறது. இந்த காரு, சாரி, இந்த டூ வீலரு எல்லாம் பேட்ரி ஆப்ரேட்டட். தெரியுதா? இது பேட்ரி ஆப்ரேட்டட் எல்லாமே. சூப்பர் வாவ் அப்படின்னு நம்ம சரணி தங்கச்சி தூக்கம் இல்லை. தங்கச்சி தூக்கம் இல்லை. எப்பரா பாருங்கள், இதே போல் தான் அப்படி போகணும். புரியுதா? சரி, இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறேன். ஓகே, அப்படியே ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் எவ்வளோ குட்டீஸ் ஓடுது பாருங்கள். எவ்வளோ குட்டீஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஓடுறாங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்துட்டு பாருங்கள், இந்த பசங்களை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவானுங்க. தெரியுதா? இவ்வளோ கப்புள்ஸு ஜாலியாக அவங்க பாட்டு பேசிகிட்டே போவாங்க. இந்த பசங்களுக்கு நம்ம